வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். அகோரி சாதுக்கள் இறந்த உடலுடன் இதை செய்வாங்களா? காரணம் தெரிஞ்சா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. இறந்த உடல்களுடன் உறவு கொள்வது சிவனை வழிபடுவதற்கான ஒரு வழி அப்படின்னு இந்த அகோரிகள் நம்புறாங்க. மேலும் இது அவர்களுடைய சக்தியை அதிகரிப்பதாகவும் நம்புறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்னும் சில நாட்கள் மகா கும்பமேளா தொடங்க இருக்கு. மகா கும்பமேளா இந்து மதத்துல மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. மகா கும்பமேளாவுல புனித நீராடுபவர்களோட அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படின்றது இந்துக்களோட நம்பிக்கையா இருக்கு. இந்த முறை மகா கும்பமேளாவுல நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம பல துறவிகளும் இந்த மகா கும்பமேளாவிற்கு வருவாங்களாம். இந்த துறவிகள் மற்றும் முனிவர்கள்ல அகோரி சாதுக்கள்ல ஒரு பகுதியினர் இருக்காங்க. அவங்க உடை அவர்களை உலகின் பிற பகுதிகளில் இருந்து வேறுபடுத்துது. ஆனா அகோரி சாதுக்களின் உடை மட்டும் இல்ல, அவர்களோட வாழ்க்கை முறையும் முற்றிலும் மாறுபட்டது. சில அகோரி சாதுக்கள் இறந்த உடல்களுடன் உறவு கொள்றாங்களா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அகோரி சாதுக்கள் சிவபெருமான வணங்குபவர்கள். அவங்க இந்து மதத்தின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நம்புறது கிடையாது. அவங்க தந்திர சாசனத்தில் மூழ்கி இருக்காங்க. சிவபெருமானின் 5 வடிவங்கள்ல ஒன்று அகோரியின் வடிவம். சிவபெருமான பிரியப்படுத்த அகோரி சாதுக்கள் இறந்த உடல்களில் அமர்ந்து தியானம் செய்வாங்க. இது மட்டும் அல்லாம அகோரி சாதுக்கள் இறந்த உடல்களுடன் உடல் உறவும் கொள்றாங்க. சிவன் மற்றும் சக்தியை வழிபடுவதற்கான ஒரு வழி இது அப்படின்ட்டு அகோரி சாதுக்கள் இதற்கு பின்னால் உள்ள காரணத்தையும் சொல்றாங்க. இறந்த உடலுடன் உடல் உறவு கொள்ளும் பொழுது கூட மனம் சிவபக்தியில மூழ்கி இருந்தா இதை விட பெரிய சாதனை எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சாதுக்கள். இறந்த உடல்களோட உறவு கொள்வது தங்களோட சக்தியை அதிகரிக்குதுன்னு அகோரி சாதுக்கள் நம்புறாங்க. பொதுவாகவே சாதுக்கள் பிரம்மச்சரியத்தை பின்பற்றாங்க. ஆனா அகோரி சாதுக்கள் இதற்கு நேர்மாறானவங்க. அவங்க இறந்த உடல்களுடன் மட்டும் இல்லாம உயிருள்ள மக்களுடனும் உறவு கொள்றாங்க. இது தவிர அவங்க மது அருந்துறாங்க, மனித சதையும் சாப்பிடுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ்